உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விடிய போகிறது. குட் மார்னிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபு 19ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம் முதல் 29 வரை. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கின்றன. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே, எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனைப் போல் நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன்? என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்று இருக்கிறது என்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புத்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே ஒளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த எனது தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகின்றன. காரியத்தின் மூலம் எனக்கு கண்டுபிடிக்கப்படுகையில் நான் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதிதான் யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இறுதியிலே பூமியின் மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். I know that my Redeemer lives and that in the end he will stand upon the earth. துயர நேரங்களில் நாம் பேசுபவைகளை கடவுள் கேட்டும் கேளாமலும் இருப்பதில்லை. அவற்றை கவனமாய் கவனிக்கிறார். யோபுவின் சரிதையின் முடிவில் கடவுள் சொன்னது கண்டிப்பானதொரு காரியம். அவர் எலிப்பாஸ் என்பவனை பார்த்து, உன் மீதும் உன் இரு நண்பர் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை என்றார். யோபுவுக்கு கடவுள் தரும் நித்திய வாழ்வை பற்றிய நம்பிக்கை இருந்தது. எனவேதான் அவர் இவ்விதமாக சாட்சியிட்டார், என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நான் அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என்ன ஒரு வெற்றிகரமான, ஒரு அருமையான, ஒரு எதிர்பார்ப்பான ஒரு சாட்சியின் குரல் என்று கவனியுங்கள். புதிய வானம் புதிய பூமியில் நமக்கு கிடைக்கவிருக்கும் மகிமையான உடல்களை பற்றிய தீர்க்கதரிசன எதிர்பார்ப்பே இந்த கூற்று என்று நாம் தைரியமாக சொல்லலாம். மரணத்திற்கும் கல்லறைக்கும் அடுத்து இருக்கும் வாழ்வே பலங்குன்றிய நமது கரங்களுக்கும் தளர்ந்த நமது முழங்கால்களுக்கும் வலுவூட்டும் விசை என்று நான் சொல்லுகிறேன். இறப்பிற்கு பின் வாழ்க்கை என்று ஒன்று இல்லை என்றால் நமது பாடுகளில் பொறுமை இழக்க நியாயமான காரணம் உண்டு. வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல வேண்டுமானால் கடவுச்சீட்டு கிடைப்பதற்காக, அதாவது விசா கிடைப்பதற்காக எத்தனை மணி நேரம் அலுவலகங்களிலே பொறுமையாய் காத்திருக்கிறோம். நாளை நாம் நுழைய போகும் ஆட்சியினரை நாம் நாட்டிற்காக இன்று எவ்வளவாய் அப்படியானால் நாம் காத்திருக்க வேண்டும். எனவேதான் ரோமர் 8:18 பவுல் முழங்கினார், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படவிருக்கும் ஆட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. எந்த சூழலிலும் நாம் பொறுமை இழக்கும் போது நற்குணங்கள், பிரியமானவர்களே, ஒவ்வொன்றாய் நம்மை விட்டு அகல தோன்றும். துர்க்குணங்கள் தான் தலை தூக்கும். திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாத வார்த்தைகளை நாம் பேசிவிட்டோமே என்று தலையடித்துக் கொள்ளுவோம். அமைதியும் நம்பிக்கையுமாய் இருந்தாலோ, நான் போகும் வழி கர்த்தருக்கு தெரியும், அவர் என்னை சோதித்த பின்னர் நான் பொன்னாக தொலங்குவேன் என்று யோபுவோடு சேர்ந்து நாமும் கூறலாம். யோபு 23:10 இந்த பொன்னான வாசகம் உண்டு. கடந்த காலத்தில் நாம் கடந்து வந்த பாடுகளின் போது தேவையற்ற எவ்வளவு காரியங்களை பேசிவிட்டோம் என்று நினைத்து பாருங்கள்.
நமக்கு வந்தது போல் ஆண்டவருக்கும் கோபமும் ஆத்திரமும் வந்திருந்தால் அவர் நம்மை அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்திருக்க முடியுமா? வழக்கமாய் கடலில் குளிப்பவர்களுக்கு அலை ஒன்றுமே இல்லை. நாமும் அப்படித்தான் பாடுகளோடு பழகிக்கொள்ள வேண்டும். ரோமர் 5:3-5 பவுல் எழுதியதை கவனியுங்கள். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை தகைமையையும், தகைமை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து துன்பங்களிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் நம்மை ஏமாற்றாது. இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சாகாமல் செத்துக்கொண்டிருந்த யோபுவுக்கு இருந்த அந்த மகிமையான நம்பிக்கையே எந்த சூழலிலும் நம்மையும் காத்துக்கொள்ளும். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தரங்கம்பாடியை சேர்ந்த ஞா சாமுவேல் ஐயர் அவர்கள் பாடிய ஒரு கீர்த்தனை பாடலிலிருந்து ஒரு கவியை நான் பாடுகிறேன். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறையுண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறையுண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறையுண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இறுதியில் பூமியின் மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். விடிய போகிறது. குட் மார்னிங் இஸ் அபவுட் டு டான். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுடைய பாடுகளின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது, குகைகளின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது சீக்கிரத்திலே விடியற்காலத்து களிப்பு உண்டாகும் என்று உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இரவோடு முடிந்து விடாது, இரவில் துவங்கி பகல் வரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நம்பிக்கையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தோல் முதலானவைகள் அழுகிய பின்பும் என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன் என்று அந்த பழம் கோத்திர பரிசுத்தவான் பக்தன் அவ்வளவு அழகாக எதிர்நோக்கி சொன்னாரே ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்கள் வாயிலே வேறே வார்த்தைகள் வேண்டாம், நம்பிக்கை இழக்கும் வார்த்தைகள் வேண்டாம், வீணான வார்த்தைகள் வேண்டாம், ஆத்திரப்பட்டு சொல்லும் வார்த்தைகள் வேண்டாம். கவனமாக சாதக சிந்தையோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னையும் அவர் உயிரோடு எழுப்புவார், எனக்கு என்ன குறை உண்டு என்று சொல்லி பக்தர்களோடு நாங்கள் சேர்ந்து பாட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உம்மேல் விசுவாசமாயிருக்கிற எங்களுக்கு திருவசனத்தின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் நீர் எங்கள் இருதயங்களிலே ஊன்றி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நெடுகவே நம்பிக்கை உள்ளவர்களாக, தலை நிமிர்ந்தவர்களாக நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.